ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா திரண்ட செல்வமும் மிகுதியான செல்வமும் உங்களுக்கு கிடைக்க போகுது என்று அர்த்தம். அமைதியா பொறுத்திருந்து தனக்கான காலம் வரும் வரை நிதானமாக இருந்து அதை செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால் அது ரேவதி நட்சத்திரம் தான். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குணம் என்ன குணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயமே கிரகித்து வைத்திருப்பார்கள். புதனுடைய அம்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விஷயமே கிரகித்து வைத்திருப்பார்கள். இவர்கள் ரொம்ப பாசம் காட்டுறது, அதே மாதிரி பழகுனவங்க ஹேட் பண்ணிட்டா கூட அந்த இடத்துல முகத்துக்கு நேராக தன்னுடைய சலனத்தை தன்னை காயப்படுத்திக்கிட்டு அவர்களை எந்த வார்த்தையும் பேசாம தன்னுடைய சோகத்திலேயே அவர்களுக்கு பாடம் காட்டிடுவாங்க. அந்த ஒரு பெண் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்து அவருடைய பாதம் ஒரு குடும்பத்திலே படும் பொழுது அந்த குடும்பம் பன்மடங்கு அந்த ரேவதிக்கே உண்டான வெகுதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சியம் அந்த குடும்பத்துல வந்துருது. அதனால சாந்தமும் அழகும் ஐஸ்வர்யமும் கொண்ட ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குடும்பத்திலே பிறப்பதும் ஒரு குடும்பத்திற்கு வரனாக அமைவதும் என்பது மிகப்பெரிய கொடுப்பனை என்றே சொல்லலாம். நேயர்களுக்கு வணக்கம். நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான டாபிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ராசி சீரீஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனல்ல. அதே மாதிரி பெயர்ச்சி சீரீஸ் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கும். நட்சத்திரங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு இல்லையா? அதாவது இந்த எபிசோட்ல நம்ம ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பகுதி பகுதியா தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி சுவாரஸ்யமா பேசுறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கிறார் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவாக நீங்க சுவாரஸ்யமா சொல்லுவீங்க. அது குணாதிசயங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் இப்ப என்னை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் பொதுவா இந்த ஜோதிட ரீதியா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க சார். அதாவது நம்ம சித்தர்கள் அந்த 27 நட்சத்திரங்களை எடுத்திருக்கிறாங்க. சரி. அந்த 27 நட்சத்திரங்கள்ல 27வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ஒரு 4 பாதங்கள், அதாவது உடைபடாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரேவதிக்கு உண்டு. அந்த 4 பாதங்களும் எங்க இருக்கு பாருங்க, குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியிலே அந்த 4 பாதங்களும் இவர்களுக்கு இருக்கு. சரி. அப்ப குரு பகவானுடைய வீட்டுல ரேவதி நட்சத்திரம் அமர்ந்து அந்த இடத்துல சந்திர பகவான் அந்த ரேவதியில நிக்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இவர்களுக்கு கிடைக்குது. குரு சந்திரன் அந்த நட்சத்திர அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய தன்மை. அதனால புதன் அப்படின்னு சொன்னாலே அற்புதமான ஒரு பேச்சாற்றல், கவிதை நயம், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பேரு. குரு அறிவு கிரகம், ஞான கிரகம் அப்படின்னு பேரு. சந்திரன் அழகு அப்படின்னு பேரு. அப்ப இந்த ரேவதியில் பிறந்தவர்கள் அழகு, அறிவு, ஞானம் இது எல்லாத்தையும் ஒருமித்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரேவதியினுடைய ஒரு சிறப்பான அம்சமா இருக்கு. இதற்கு சமஸ்கிருதத்துல கூட ஒரு அற்புதமான அர்த்தம் என்ன அப்படின்னா மிகுந்த செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா திரண்ட செல்வமும் மிகுதியான செல்வமும் உங்களுக்கு கிடைக்க போகுது என்று அர்த்தம். சரி, எப்ப கிடைக்கும்? அதைத்தான் தசாபுத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான குணம் என்ன குணம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயமே கிரகித்து வைத்திருப்பார்கள். புதனுடைய அம்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விஷயமே கிரகித்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த புதனே இந்த நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே அங்கே நீச்சம் என்ற நிலையை அடைகிறார். அதனால கூச்சமும் தயக்கமும் சில இடங்கள்ல அவர்கள் காட்டுவார்கள். அதாவது சொல்லுவாங்கல்ல, எல்லாம் தெரிந்த மெத்த மேதாவி எந்த இடத்துலையும் தான் தெரிந்த மாதிரி காட்டிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாம் தெரிந்திருந்தாலும் அந்த தேசிங்க ராஜா குதிரை மாதிரி எங்க போயிட்டு இங்கே தானே வரணும் அப்படின்ற மாதிரி அமைதியா பொறுத்திருந்து தனக்கான காலம் வரும் வரை நிதானமாக இருந்து அதை செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்று சொன்னால் அது ரேவதி நட்சத்திரம் தான். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கணத்திலே தேவகணம், மிருகத்திலே பெண் யானை, மரத்திலே இழுப்பை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்சியிலே வல்லூர், நாடியில வாமப்பாட்சுவ நாடி, ரஜ்ஜு அப்படின்னு சொல்லும்போது இறங்கு பாத ரஜ்ஜு அப்படின்னு சித்தர்களால சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு டெக்னிக்கலா இருக்கு. இந்த விஷயம்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் இல்ல, பொருத்தம் பார்க்கும்போது பார்த்திருப்பீங்க. அந்த பொருத்தம் குறிக்கும் போது இதை வச்சுதான் பொருத்தங்கள் குறிப்பாங்க. பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம், இத்தனாவது நட்சத்திரம், இந்த மாதிரி பெண்ணுக்கு இந்த மாதிரி மிருகம், ஆணுக்கு இந்த மாதிரி மிருகம், இந்த பறவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம சித்தர்கள் இதை ரொம்ப அப்படி நுட்பமா ஆராய்ந்து அந்த ரேவதி நட்சத்திரம் கூட பாருங்க தோணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அபிமன்யு பிறந்த நட்சத்திரம் சொல்ல, சனீஸ்வர பகவானுடைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சொல்லுவாங்க. அதனாலதான் ஈஸ்வரன் சிவபெருமானுடைய அம்சமும் இந்த நட்சத்திரத்துல இருக்கு. புதன் பகவானுடைய கிரகமாக ஆதிக்க கிரகமாக இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய பூரண அனுகூலத்தை பெற்றவர்கள் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். சரி சரி. இந்த தேவகணத்தை பத்தி சொல்லுங்களேன். தேவகணம் அப்படின்னு சொல்றது ரொம்ப சாத்வீகமான குணம். அதாவது
இந்த புதன் பகவானுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரம். அதுல வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரம். ஆயில்யம், கேட்டை இது பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ராட்சச கணத்துல வரும். இந்த ரேவதி நட்சத்திரம் மட்டுமே புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல அந்த தேவகணம் அப்படின்ற அமைப்புல இருக்கு. அதனால இவங்கள்ட்ட எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சாதுரிய குணம் மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாம அதை ஒரு கனிவா வெளிப்படுத்துறது, கோபத்தை கூட ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய இவங்களை வந்து ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இவங்களை வந்து ஒரு பொது இடத்துல வச்சு ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க முன்னாடி நம்ம பலவீனத்தை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட இருந்து அழுவாங்க அல்லது ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல. இவங்க உடனே முகத்துல வந்து அதை காமிச்சிருவாங்க, தன்னுடைய வெகுளித்தனத்தையும் நம்மளை அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயந்த கூச்ச சுபாவத்தையும், அது பயம் கிடையாது, தன்னுடைய கௌரவம் அந்த இடத்துல வந்து பறிபோயிருச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூச்சம் வந்து இவர்கள்ட்ட அந்த முகத்திலே இருக்கிறத நம்ம வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த அவமானத்தை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நட்சத்திரம்னு சொன்னா அது ரேவதி நட்சத்திரம். அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட ஒரு நளினம், எளிமை இருக்கும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, ஒரு பசுமையை பார்த்தா இவங்க வந்து இயற்கைகளை பார்த்தா, இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். இந்த வீட்டுல மாடி தோட்டம் போடுறது, மல்லிகைப்பூ செடியோட நின்று பேசுறது, மல்லிகைப்பூ செடி மட்டும் இல்லை எந்த செடிகளாக இருந்தாலும் அதோட நின்று பேசுறது, அதுக்கு தண்ணி ஊத்துறது, அது வாடினால் தான் வாடுவது. ஊருக்கு போயிருப்பாங்க, ரொம்ப வெளியூர் போயிருப்பாங்க, அந்த செடியை பத்தியே கவலை இருந்துகிட்டே இருக்கும், அந்த இயற்கையை ரொம்ப ரசிப்பாங்க. அந்த இயற்கையோடு பூங்கா, தோட்டம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது தன்னை மறந்த ஒரு நிலையில, ஒரு பரவச நிலையில இவங்க வந்து தன்னை வந்து ஆட்படுத்திக்கிறவங்க. எப்பேற்பட்ட கவலையையும் அந்த மாதிரி இடங்களிலே மறக்கக்கூடிய ஒரு ஆட்களாக ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ஓவர் ரியாக்டிவா இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதை வந்து எப்படியாவது ஒரு விதத்துல அதை காட்டிடுவாங்க, நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நம்ம வந்து ஓவர் ரியாக்டிவா இருக்கும்போது பகை வளரும். ஆனாலும் இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்குது இல்லையா? அப்படி ஈர்க்கும்படியான விஷயங்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு? முக்கியமா அது வந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த குருவினுடைய ஒரு இயல்பு இவர்கள்ட்ட மீனராசி அப்படிங்கிறதுனால ரேவதி நட்சத்திரத்துல வந்துருது இல்லையா. மன்னிக்கக்கூடிய குணம், மறக்கக்கூடிய குணம், சரி விடியா அப்படின்ற மாதிரி இவர்கள் வந்து ரொம்ப பாசம் காட்டுறது. அதே மாதிரி பழகுனவங்க ஹேட் பண்ணிட்டா கூட அந்த இடத்துல வந்து முகத்துக்கு நேராக தன்னுடைய சலனத்தை தன்னை காயப்படுத்திக்கிட்டு அவர்களை எந்த வார்த்தையும் பேசாம தன்னுடைய சோகத்திலேயே அவர்களுக்கு பாடம் காட்டிடுவாங்க. இது வந்து அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய ஒரு இயல்பாவே அவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அந்த புதன் பகவானுடைய அம்சமும் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இன்சல்ட் பண்ணிட்டாலோ அவமானப்படுத்திட்டாலோ அவங்க முன்னாடி வீராப்பு காட்டிட்டு அப்படி பேசாம கெத்து காட்டுவாங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல. ஆனா ரேவதி நட்சத்திரக்காரங்க தன்னை ஒருத்தர் கவலைப்படுத்தினாலும் கூட, தன்னை ஒருத்தர் வந்து மதிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களிடத்துல கெத்து காட்டாமல் இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு இலக்கணத்தோட அவர்கள்ட்ட நடந்து காட்டிடுவாங்க. இவங்க நடந்து காட்டுறத பார்த்தே அந்த எதிராளிக்கு ஒரு கூச்ச சுபாவமும் ஒரு தயக்கமும் இவங்க மேல தானாகவே வந்துடும். சார் நம்ம அவங்களை இப்படி பண்ணணுமே, ஆனாலும் கூட அவங்க வந்து அதை எதையும் காட்டிக்காம பொது இடத்துல தன்னை அசிங்கப்படுத்திடாம தன்மையா நடந்துட்டு போயிட்டாங்களே. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா ரொம்ப டெக்னிக்கா அதுதான் அந்த இடத்துல புதன் வேலை செய்வார். அதாவது புதன் பாத்தீங்கன்னா யாரையுமே பகைச்சுக்கிறது கிடையாது, யாரையும் வந்து உதாசீனப்படுத்துறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய கிரகங்கிறனால அது இயல்பாவே ஒரு இடத்துல அந்த பகை பாராட்டக்கூடாதுங்கிற எண்ணமும் வந்துருது. அதே நேரத்துல ரெட்ட மனசு இவர்கள்ட்ட அடிக்கடி இருக்கும். என்ன ரெட்ட மனசு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுல நிலையா நிற்க முடியாம அது வந்து தன்னுடைய சுயநலம் சார்ந்து கூட இருக்காது. எதிராளி வந்து சில நேரங்கள்ல மன்னிப்பு கேட்கும் போதோ, எதிராளி வந்து இவர்களிடத்துல மீண்டும் பேச வேண்டும் என்று நினைக்கும் போதோ விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த மனநிலையை இவங்க வந்து உருவாக்கிடுவாங்க. இவங்கள்ட்ட பேசவே கூடாது, இவங்களோட எந்த உறவும் வச்சுக்க கூடாதுங்கிற எண்ணம் திட்டம் தீட்டி இருந்தாலும் கூட அந்த இடத்துல அதை விட்டுட்டு திரும்ப மன்னிச்சு அதை சமூகமா அப்படியே ஒரு சுமூகமா கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களிடத்துல இருக்கக்கூடியது இவர்களுடைய பெரிய பலம். எல்லோருக்கும் அது பிடித்த பலம். வள்ளுவர் சொன்ன அந்த இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விடல் இவங்களுக்கு பொருந்தும். நன்னயம் செய்யலாம், அதே நேரத்துல ஒரு கண்ணத்தில் அறைந்தவர்களை மறுகணத்தை திருப்பி காட்டுங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. அது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அந்த விஷயங்கள்ல ரொம்ப ஒரு நிதானத்தை கடைபிடித்தார்கள் என்றால் இன்னமும் நல்ல வளர்ச்சி இருக்கும். இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்னென்ன துறைகள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க? பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா அது புதன். குரு அப்படிங்கிறது நிதித்துறை அல்லது நீதித்துறை அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. அப்ப ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எழுத்தாளர்கள், நீங்க வந்து ஆடிட்டர், அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸ், அதே மாதிரி கணித வல்லுநர்கள்,
அதே மாதிரி இன்னைக்குள்ள இருக்கக்கூடிய நவீன துறைகள் சாஃப்ட்வேர், அதுல இருக்கக்கூடிய கோடிங் போடக்கூடிய முக்கியமான ஆட்கள், நிபுணத்துவம் பெற்றவர்கள், சைபர் கிரைம், நுண்ணறிவு, வெளிநாடுகளிலே சென்று பணிபுரிதல், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இங்கிருந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது, எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பத்திர ஆவணங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய அம்சத்துக்குள்ளே வரும். ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய எல்லா விஷயமே, ஒரு வரையறைக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விஷயமே பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்திற்குள்ளே அடங்கும். அதனாலதான் குடும்பத்துல ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தா அந்த குடும்பத்தை வந்து கணக்கு பார்த்து கனகச்சிதமா கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அவர்களிடத்துல இருக்கும். அதனாலதான் ரேவதிக்கு கூட பாத சுவடு அப்படின்னு பேரு. அந்த பாத சுவடு, அந்த ஒரு பெண் வந்து ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்து அவருடைய பாதம் ஒரு குடும்பத்திலே படும் பொழுது அந்த குடும்பம் பன்மடங்கு அந்த ரேவதிக்கே உண்டான வெகுதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சியம் அந்த குடும்பத்துல வந்துருது. அதனால சாந்தமும் அழகும் ஐஸ்வர்யமும் கொண்ட ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு குடும்பத்திலே பிறப்பதும் ஒரு குடும்பத்திற்கு வரனாக அமைவதும் என்பது மிகப்பெரிய கொடுப்பனை என்றே சொல்லலாம். இப்போ இவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க சார், ஆனாலும் நாங்கள் கஷ்டப்படுறோமே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜோதிடத்தில் இதனுடைய காரணம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள் யோகங்கள் இருந்தாலும் கூட சில சாப அமைப்புகள் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்படி இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய சாபத்தை பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சரி சரி, செவ்வாய் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லிடுறோம், முதல்ல நம்ம கண்ணுக்கு வர வேண்டியது சகோதர பந்தம். ஒரு ஜோதிடத்துல செவ்வாய் எப்படி இருக்கிறார் அதை வச்சுதான் சகோதர நிலையை பத்தி பேசுறது. பூமி அதெல்லாம் அப்புறம் தான். அதே மாதிரி உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாமே அந்த செவ்வாயினுடைய ஆளுமைக்குள்ள வந்துருது. இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பூர்வ ஜென்மத்துல புனர்ஜென்மங்கள்ல சகோதரர்கள் வழி சொத்துக்களையும் சகோதரர்கள் வழி சாபத்தையும் சகோதரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை கொடுக்காத காரணத்தினாலும் இந்த நட்சத்திரத்திலே ஜனனம் எடுக்கிறார்கள். அந்த கர்ம பந்தம் இவர்களுக்கு ஒட்டி கொள்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவ உறவுகள் மூலியமா இவர்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைகிறது. அது ரிவர்ஸ்ல வேலை செய்யறது. அண்ணன் மேல பாசமா இருந்தேன், தம்பி மேல பாசமா இருந்தேன், அக்கா மேல பாசமா இருந்தேன், பிறக்கும் போதெல்லாம் நல்ல சந்தோஷமா ஒரு வீட்டுல ஒன்னா இருந்து வளர்ந்தங்க, இன்னைக்கு ஒரு குடும்பம்னு அமைந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல யார் வர்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கிர பகவான். நீங்க பாருங்க, இந்த ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் இருக்கக்கூடிய அந்த மீன ராசியிலே சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். இவர்கள் நட்சத்திரநாதன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே நீச்சம் பெறுகிறார். ஊருக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய, அட்வைஸ் சொன்னா வழியக்க கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, கேட்டா சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம். என்கிட்ட வந்து கேட்குறியா, தெளிவான கணக்கு போட்டு பிளஸ் என்ன மைனஸ் என்ன சாதக பாதகங்களை நுண்ணறிந்து ஆராய்ந்து அவங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்குவது என்பதை அவ்வளோ யோசனை பண்ணி ஃபில்டர் பண்ணி பேசக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஊருக்கே புத்தி சொன்னாலும் கூட தனக்கு ஒரு விஷயத்தை பற்றி டிசைட் பண்ணும்போது 10 பேர்கிட்ட ஐடியா கேட்டு குழம்பி போய் அந்த முடிவு எடுக்க முடியாம ஒரு பக்கம் சகோதர பாசம், ஒரு பக்கம் சொந்த பந்த பாசம், ஒரு பக்கம் இமேஜ் மேல கவலை, இதை விட்டுட்டா எனக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவலை. குருவோட வீட்டில் வந்து அந்த புதன் நீச்சம் வர்றதுனால என் குழந்தைகளை பற்றிய எதிர்கால சிந்தனை, குழந்தைகளுக்கு எதுவும் அந்த மாதிரி நான் துன்பத்தை கொடுத்துட்டு போயிடுவனோ, என் குழந்தை வளர்ப்பதிலே நான் சரியான தாயாகவோ தந்தையாகவோ இருக்க மாட்டேனோ, என் குழந்தைக்கான உறவுகளை நான் தேடி கொடுக்க மாட்டேனோ அப்படின்ற குழப்பமும் கவலையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களே குடிகொள்கிறது என்றால் மறுப்பதற்கே கிடையாது. அந்த இடத்துல இவர்கள் தடுமாறி போயிடுறாங்க. இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க வந்து செவ்வாயினுடைய சாபத்தினால துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுல இருந்து வெளியில வரதுக்கு நிவர்த்தி இல்லையா? நிச்சயமா தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை முறையா நம்ம கடைபிடிக்கும் பொழுது அதற்கான தீர்வு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனமுருகி அதுக்கான பிராச்சித்தங்களை செய்யும் பொழுது நிச்சயமா அந்த துன்பத்திலிருந்து வெளியில வரலாம். அதற்கு நிறைய வழிமுறைகளை சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படியா? அது என்ன வழிமுறை சார், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு முதல்ல நம்ம இவர்களுடைய வாழ்நாள் பலன் எப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால பாதிப்பு இருக்குன்னா உங்க சுய அமைப்புல நீங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறகுறீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கு. இப்ப மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு எந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கு, அது சார்ந்த உயிர் காரகத்துவம் என்ன, பொருள் காரகத்துவம் என்ன, அது இல்லாம கஷ்டப்படுறது என்ன, அது எப்படி உங்களை வந்து வாழ்க்கையில துன்பப்படுத்துது, எப்படி ஆசைகளை தூண்டி உங்களை ஏமாற்றுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, அடுத்து வந்து செவ்வாய் பகவான் இந்த 12 கட்டத்துல உங்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில் எங்க அமர்ந்து இருக்கிறார். செவ்வாய்க்கு பார்வை பலன் உண்டு. உட்கார்றது ஒண்ணு, பார்க்கிறது 4, 7, 8 தன்னுடைய பார்வை பலன். 4வது பார்வையா
7வது பார்வை 8வது பார்வை ஒரு 3 பாவகத்தை பார்த்துப்பார். அந்த 3 பாவகத்திலையும் ஒரு சில தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுது. அப்ப அது ரீதியான காரகத்துவம் நமக்கு கிடைக்காம பலன்கள் நடக்காம ஒரு இடத்துல ஒரு முடக்கம் தடை ஏற்பட்டு போயிடுது. அப்ப அது எப்படி நடக்குது அப்படின்றதையும் நம்ம கவனித்து வாழ்நாள் முழுவதும் இவர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த காலங்களை தான் நாங்க என்ன சொல்றோம், தசாபுத்தி அப்படின்னு சொல்றோம். அது எப்படி இருக்குன்னு தெரிந்தாதான் பூரணமான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லவே முடியும். சரி, இப்போ இந்த தேவகணம் வந்து பொருத்தம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு சொன்னீங்க. அப்பவே எனக்கு இந்த டவுட் வந்தது. இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது எந்தெந்த நட்சத்திரத்தை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கலாம்? நிச்சயம். அதாவது ரேவதி நட்சத்திரத்துல இவங்க ஜனனம் எடுக்கும்போது புதன் பகவானுடைய தசா பலன்ல இருந்து பிறக்கிறாங்க. அந்த பாதத்தை பொறுத்து 1, 2, 3 பாதங்கள். அந்த பாதத்தினுடைய நிலையை பொறுத்து நவாம்சத்துல அந்த கிரகத்தினுடைய எந்த கிரகத்தினுடைய தாக்கத்துல இவங்க இருக்காங்கிறத தெளிவா பாத்திர முடியும். சரி, அப்படி இருக்கும். அதுக்கு வந்து சாதகத்தாரை, சம்பத்து தாரை, அப்படி நிறைய அம்சங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அதே புதனுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம். ஏனென்றால் ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு அதே ரேவதி நட்சத்திரமும் ஆயில்யம் நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் பாருங்க, ரேவதி, ஆயில்யம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்களும் இவர்களுக்கு பொருந்தாது. அதே போல இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய மிருகம் என்பது பெண் யானை என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரம் சிங்கமாக வரும், புரட்டாதி நட்சத்திரமும் சிங்கமாக வரும். இந்த யானைக்கு சிங்கம் பகை என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த 5 நட்சத்திரங்கள் இவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள். அது இல்லாம ரேவதி நட்சத்திரத்திலே ஒரு பெண் பிறந்திருக்கிறார்கள். பெண் நட்சத்திரத்துல இருந்து தான் கணக்கு. சரி, ரேவதி நட்சத்திரத்துல இருந்து ஒரு ஆணினுடைய நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருதுங்கிறத வைத்து தேர்வு பண்ணுவோம். நீங்க வாங்கும் பொழுதே ரஜ்ஜும் இல்லை, யோனி பொருத்தமும் இல்லை, அதாவது மாங்கல்ய பொருத்தமும் இல்லை, தாம்பத்திய பொருத்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே முடிவுக்கு வர வேண்டிய நட்சத்திரம் இந்த 5 நட்சத்திரமாக ஞானிகளால் சொல்லப்பட்டது. இவங்களுடைய வாழ்நாள் பலனை தெரிஞ்சுக்கணும்னா தசாபுத்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் ஜனனம் தரிக்கும் போதே தசாபுத்தி வேலை செய்ய தொடங்கிடுது. அப்படி ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் இவங்களுடைய அந்த இளமை காலம், முதுமை காலம், இந்த தசாபுத்தி அவங்களை எப்படி வழி நடத்துது அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் அவர்களை எப்படி வழி நடத்துது, இந்த தசா புத்திகள் எத்தனை ஆண்டுகள் இவர்களுக்கு இருக்கும், தசா எத்தனை வருஷம் இருக்கும், ஒவ்வொரு தசையிலையும் நீங்க என்ன மாதிரியான எதிர்கால விஷயங்களை சந்திக்க இருக்கிறீங்க அப்படின்றத துல்லியமா நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நிச்சயமா சார் சொன்ன மாதிரி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய அந்த தசா புத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை எப்படி வழி நடத்துது, வாழ்நாள் முழுவதுமான பலன்களை அடுத்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.